This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டை கெடுத்து மாட்டை கடித்து இப்போது கடைசியில் ட்ரம்ப் என்ன செய்கிறார் பாருங்கள். கதரும் அமெரிக்கக்காரர்கள். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இத்தனை காலம் சட்டவிரோத குடியேறிகளை மட்டுமே நாடு கடத்தி வந்தார். ஆனால் இப்போது அவர் அமெரிக்க குடிமக்களையே வெளிநாடுகளுக்கு நாடு கடத்தி அங்குள்ள சிறைகளில் அடைக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது அங்கு பெரும் விவாதத்தையே கிளப்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போதே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை நாடு கடத்த உள்ளதாக கூறி வந்தார். அவர் அதிபராக பதவியேற்ற உடனேயே நாடு கடத்தல் நடவடிக்கையும் தீவிரம் காட்டினார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை மட்டும் ட்ரம்ப் நாடு கடத்தினார். சட்ட சிக்கல்களை தவிர்க்க சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து அவர்களை வெளிநாடுகளில் உள்ள சிறைகளுக்கு ட்ரம்ப் அனுப்பினார். பிறகு அங்கிருந்து நாடு கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அமெரிக்க அரசு எல் சால்வடார் அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருக்கிறது. இத்தனை காலம் சட்டவிரோத குடியேறிகளை மட்டுமே வெளிநாட்டுக்கு நாடு கடத்தி வந்த ட்ரம்ப் இப்போது அமெரிக்கர்களையும் கூட நாடு கடத்த திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் ஆராய்ந்து வருகிறதாம். இந்த திட்டத்தின் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் அரசியலமைப்பில் இதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பது குறித்து ட்ரம்ப் தரப்பு ஆராய்ந்து வருகிறது. எல் சால்வடார் அதிபர் நைப் புகேலியிடம் ட்ரம்ப் இந்த திட்டம் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இது தொடர்பாக எல் சால்வடார் அதிபர் நைப் புகேல் கூறுகையில், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனக்கு கூடுதல் சிறைகள் தேவை என சொன்னார். அமெரிக்காவை சேர்ந்த குற்றவாளிகளை எல் சால்வடாரின் மெகா சிறைக்கு அனுப்பும் திட்டம் குறித்து குறிப்பிட்டார். ட்ரம்ப்பும் கூட தன்னிடமிருந்து தொடர்பான திட்டம் இருப்பதாகவே கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் கூறுகையில், அடுத்து உள்நாட்டு குற்றவாளிகள் தான் இன்னும் 5 சிறைகள் தேவைப்படும். அதே நேரம் சட்டப்பூர்வ வழி இருந்தால் மட்டுமே இந்த நடவடிக்கை எடுப்போம். நாம் எப்போதும் சட்டங்களுக்கு கட்டுப்படுவோம். அதே நேரம் பெண்கள், குழந்தைகள், வயதானோருக்கு எதிராக குற்றம் செய்வோரை நிச்சயம் சிறையில் தள்ளுவோம். அவர்கள் முழுமையான அரக்கர்கள் என்றார். அதீத வன்முறை நிறைந்த குற்றவாளிகளை மட்டும் நாடு கடத்துவதே ட்ரம்பின் திட்டம் என வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நமது சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கவே கூடாது என மக்கள் நினைப்போரை மட்டுமே நாடு கடத்த ஆலோசித்து வருகிறோம். அதுவும் சட்டப்பூர்வ அனுமதி இருந்தால் மட்டுமே நாடு கடத்துவோம் என்றார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.